ஆன்மீகம் அப்படிங்கிறது இறைவனோடு நம்மை கொண்டு போய் இணைப்பதற்கு இது ஆத்மார்த்தமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். நம்ம சொல்கிறத அவங்க 100% அதை ஆத்மார்த்தமாக ஏற்றுக்கணும். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்னா எப்பயுமே சிரிச்ச முகமாக சந்தோஷமாக அவங்க முன்னாடி இருக்கணும். பெண்ணாய் ஒரு மேடையில் நிற்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுக்கு ஒரு குடும்பம் முதல்ல ஒரு அம்மா அப்பா அதை ஒத்துக்கணும். பொம்பளை பிள்ளை தானே எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு கேட்கக்கூடாது. அப்புறம் அதை தாண்டி திருமணம்னு வரும்போது தான் நிறைய பேருக்கு அந்த இடத்துல ஒரு தடை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா திருமணம் அப்படின்னு அவங்க வரும்போது இதுக்கப்புறம் குழந்தை வேணும், அந்த குழந்தைங்களை வளர்க்கணும், அந்த குடும்பத்தை பார்க்கணும், அப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை வரும்போது அப்போ அந்த இடத்துல இவங்க தன்னுடைய துறையில் தொடர்வதா அல்லது இந்த பொதுத்துறையில் தொடர்வதா வாழ்க்கையை தொடர்வதா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வரும். அவங்க நிற்கணும். அதில் நான் ரொம்ப பெருமையாக ரொம்ப சந்தோஷமாக சொல்வேன், என்னுடைய அப்பா அம்மா எனக்கு எந்த அளவுக்கு ஒரு ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்து வளர்த்தார்களோ அதுபோல் செல்வி மங்கையர்க்கரசியாய் நான் அடைந்த பெருமைகளை விட திருமதி மங்கையர்க்கரசியாய் நான் அடைந்த பெருமைகள் மிக அதிகம்.